ஷேய் ஏப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு இன்னையிலேருந்து ஓப்பன் அவங்க திறப்பாங்க. நாங்கள் முதல்ல உள்ளே போயிருந்தோம்ப்பா. உள்ளே போய் ஒரு ஆட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம். கணக்கு இனிமேல் விடக்கூடாது. இந்த பேய்களை எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பூரா கேஸு நிலுவையில் உள்ளே இருக்குது. இப்போ கண்ணோட்டம் பார்த்த அப்புறமே கம்ப்யூட்டரை பார்த்த அப்புறம் எல்லாவனுமே உள்ளே இருக்குது. ஊடாளப்பட்ட மாநிலத்தில் இருக்குது. டெல்லியில் ரொம்ப மோசமாக வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த கண்டார வலிமை பிரதமர் மோடி கூதிமை. தேவடியாக தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை வங்க கூதிமை ஆடிக்கிட்டு இருக்கான். சரியா பிடிச்சி அடிக்கிற அடியில் தமிழ் வார்த்தையில் தான் கொடுக்கணும். தமிழ் வார்த்தையில் கொடுக்குற குடுப்பில் துவைச்சி எடுக்கணும் அந்த அந்த முட்டா குதிமனை. டெல்லியில் கணக்கு இன்னும் கொடுக்காம தான் ஓடிக்கிட்டு இருக்கான்ப்பா. அது எல்லா கணக்கும் உனக்கு தான் தெரியும். பார்த்தானா பார்க்கலையா, நீதிமன்றத்தில் பார்த்தானா பார்க்கலையா, அரசியல்வாதி பார்த்தானா பார்க்கலையா, இந்த ஓடிக்கிட்டு பூமி அளிக்கிற குதிமனுகளும் பார்த்தானா பார்க்கலையா, அந்த கணக்கு உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எல்லா கணக்கு மைனோட்டுக்கு உள்ள பார்க்குறது உனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த குதிமனுகள் இன்னும் பார்க்காம இருக்கானா எனக்கே தெரியல. டெல்லியில் தமிழ்நாடு டெல்லி வரைக்கும். ஆனால் உள்ள தமிழ்நாடு அடக்கியில் கண்டார ஓலிமா அன்னைக்கு நம்ம விட்ட கணக்கை தான் தோண்டி பார்ப்பான் போருக்கு. என்னப்பா உழைச்சோடு கணக்கு அப்படி தான் இருக்குது. நீ மறைச்சி தான் வைப்ப, எல்லா கணக்கும் போட்டு உள்ளே ஏற்றி வைப்ப. சொல்ல முடியாது, நீ கடவுள்ளப்பா, நீ என்ன செய்தியோ எங்களுக்கு என்ன தெரியும். ஆனால் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே நெரிக்கும், எல்லாமே நெரிக்கும், அடி உழும். ஏன்னா முதல் பாயிண்ட்டு நிறையா கீழே வழக்கறிஞர் நிறையா போவான் போருக்கு. அப்படி தானேப்பா வழக்கு ஆடி ஓட்டி அவனுங்களுக்கு ஐயோ கைலாசத்தில் உன் மவனை கண்ணீர் வடிக்கும். என்னடா எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா உட்காந்துருக்கான், ஒரு பயலாவது எங்கள் அப்பனை மதிக்கலை அப்படிங்கிற கேள்வி கேட்கான். எங்கிட்ட கேட்கான். எங்கள் அப்பா எங்கள் ஆத்தாவில் மதிக்க மாட்டேங்க, கைலாசத்துலேருந்து அடிக்க வேண்டியனா ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கான். பாத்தியாப்பா உன் மவன் அடித்து நொறுக்க வேண்டியதுனா நொறுக்க வேண்டாலும் அவன் வீட்டில் சங்கு ஊதணும், இளவு நடக்கணும், சுடுகாட்டு எரிப்பு போகணுங்கிற கேள்வி எங்கிட்ட கேட்கான். பாரப்பா அவன் மனசு ரொம்ப கொந்தரிச்சு போய் நிற்கான். சரியா புரிஞ்சுக்கோப்பா, சந்தோஷம். நீதிமன்ற கோர்ட்டில் உள்ளே பூரா ஏறி உள்ளே போய் ஒரு கலக்கி விட்டு அடித்து நோர்க்கின அப்புறம் தேடட்டும்பா. தேடி பார்ப்பான், அப்போ தான் தேடி பார்ப்பான், இல்லைன்னா தேட மாட்டான். சும்மா உட்காந்து ஆடிக்கிட்டே இருப்பான். நம்ம பார்த்துக்கிட்டோம். முக்கால் சத்தியம் சாமி பவரா, சாமியுடைய கணக்கா, இல்லை நீதிமன்றம் நீ நடத்துகிற கணக்கா நாங்கள் பார்க்க போகிறோம். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.